துளசிபுரங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல சுப்பையாங்கிறவர் வாழ்ந்து வந்தாரு. எப்பா கடவுளே, என்னோட கஷ்டம் எல்லாம் என்னைக்குதான் தீர போதோ தெரியல. நானும் பார்க்காத கஷ்டம் கிடையாது, ஆனா இன்ன வரைக்கும் ஒரு விமர்சனம் தர மாட்டேங்கிறியே எனக்கு. தினமும் காலையில எந்திரிக்கிறதுலப்பா இந்த கடன்காரங்க மூஞ்சில முழிச்சே நம்ம பொழப்பு போகுது. சே, என்னடா சுப்பையா, வா வேலைக்கு போவோம். காலங்காத்தாலேயே புலம்பிக்கிட்டே டீயை குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். காலங்காத்தாலே புலம்பாதடா, போற காரியம் ஒன்றும் விளங்காது, வா போவோம். என்னடா போற காரியம் விளங்கும் விளங்காதுன்ட்டு, வேர்க்கனே எனக்கு எல்லாமே விளங்குன மாதிரியா இருக்குது விளங்குறதுக்கு. சரி வா, முதல்ல போய் நீ சீக்கிரம் வேலையை பார்த்துட்டு வர்ற காசுல நீக்கு கடன் அடைச்சாகணும், சீக்கிரம் வா. ஏன் சுப்பையா, இப்படி ஊர் முழுக்க கடனை வாங்கி வச்சுட்டு பார்க்குறவங்க எல்லாரும் கடன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா? அதுக்கு தான் அளவா செலவு பண்ணுங்கிறது. ஏன்டா அப்படி பண்ணி வச்சிருக்கிற? நான் வேணும்னடா வாங்கிட்டு இருக்கிறேன். பாவம் அந்த ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்கெல்லாம் என்னையை நம்பி தான் இருக்கிறாங்க. அவங்க என்னைக்காவது ஒரு நாளாவது நான் சாப்பாடு கொண்டு வர மாட்டானான்னு நினைப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு கூட கடன் வாங்கியாவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கொடுத்துருவேன் பார்த்துக்கோ. அந்த மாதிரி குழந்தைகளோட வேதனை எல்லாம் என்னைய மாதிரி ஆளுகளுக்கு தான் தெரியும். என்னைய மாதிரி யாருமே இல்லாமல் இருக்கப்ப தான் தெரியும் பார்த்துக்க. வா போவான். சுப்பையா வேலை பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு பானை தென்பட்டுச்சு. டேய் இங்க பாரு. அட, இந்த பானை நிறைய பணம் இருக்கு பாருடா. அது பணக்கோடை இல்ல தங்க காசு எல்லாமே. டேய் இங்க கொஞ்சம் வாடா. அட ஆமாடா, நீ சொன்ன மாதிரியே பணம் இருக்குது. ஆமா, இவ்வளோ பானை நிறைய தங்க காசை யார் இந்த இதுக்குள்ள வச்சுட்டு போயிருப்பாங்க? இங்க பாடுற சுப்பையா, இதுதான் உனக்கு கிடைச்ச லக்குன்னு. பேசாம இதை எடுத்து நீ வச்சுக்கோ பாத்துக்க. இதை எடுத்து வித்தோம்னா எவ்வளவு பணம் கிடைக்கும் தெரியுமா? இப்ப இருக்க பணத்துக்குலாம் நிறைய பணம் கிடைக்கும்டா. நான் சொல்றதை கேளு, எந்த பாரபட்சமும் பார்க்காம இதை எடுத்துக்கோ. இல்லடா, இத பார்த்தா இப்ப கொஞ்ச நாள் கூட இருக்காது போல. நேத்து புதைச்சு வச்ச மாதிரிலாம் இருக்குது. இத போய் நான் எடுத்து செலவு பண்ணா அது நல்லா இருக்காது. இது யாரோ தான் என்னோட நிலத்துல வந்து புதைச்சு வச்சுட்டு போயிருந்திருக்கணும். யாருன்னு தெரியல. இதை நம்ம சரியா கண்டுபிடிச்சு போலீஸ்ல குடுக்கறது தான் நல்லது. அப்படி நம்ம எடுத்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லதில்ல. வா போவோம். அட போடா லூசு பயலே, நல்லது சொன்னா இந்த காலத்துல நீ எல்லாம் எங்க கேக்குற? இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு தான் இப்படி கொடுப்பாரு. இத போய் எடுத்து வைக்காம விடுறியே. சும்மா இரு. இது நேத்து தான் வந்து புதைச்ச மாதிரி இருக்குது. என்ன காரணத்துக்காக புதைச்சிருக்காங்களோ போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம். அதுதான் நல்லது. ஐயோ, அட கடவுளே, இந்த இடத்துல இந்த என்னோட பானையில இருந்த தங்க காசு எதையுமே காணாமே. யாரும் தோண்டி எடுத்து திருடிட்டு போயிட்டாங்களே. ஐயோ, என் மகனுக்கு தெரியாம வைக்கணும்னு பார்த்தா இங்க எவனோ எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்றது? இதை விட்டோம்னா அவ்வளவுதான், போலீஸ்ல போய் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். அங்க போனா அவன் புடுங்க பாக்குறான், இங்க போனா இவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. என்னோட நிழல்ல நான் இதை வெட்டும் போது பார்த்தேயா, இது பானை ஃபுல்லா தங்க காசு இருக்குது. இது யாரோடதுன்னு கேட்டு கொடுத்துருங்க, அதுதான் நமக்கு மரியாதை. அட, இந்த காலத்துல எப்படி மனுஷங்களா? ஏன்பா, ஒரு பானை நிறைய தங்க காசு கிடைச்சிருக்குது, இதை எடுத்துட்டு போகாம போலீஸ்ல கொண்டு வந்து குடுக்குறியே. இந்த மாதிரி ஒருத்தர் நான் இப்பதான் பாக்குறேன் பாத்துக்கோ. சார் நல்லா திட்டுங்க சார். நானும் அதை தான் சொன்னேன். இவன் இருக்கிற கஷ்டத்துக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போய் வித்தா நிறைய காசு கிடைக்கும். பாவம் சார், இல்லாத கஷ்டப்படுறான், இதை எடுத்து வித்துக்கன்னு சொன்னேன். ஆனா பெரிய நேர்மையான ஆள் மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்களாச்சும் சொல்லுங்க சார். ஐயோ, அத நான் சொல்றது தப்பாயிரும்பா. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து யாரோட நகையா இல்லாம உங்களுக்கு அது புதையலா கிடைச்சிச்சுன்னா கவர்மெண்ட்டை தான் சேரும். அப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுப்பாங்க. அதுல இருந்து நீங்க வாங்குறது தான் நேர்மையான வழி. பாத்துக்கோங்க. நீங்களா வச்சுக்கிறது நேர்மையான வழி கிடையாது. அதனால கொடுத்ததுதான் நல்லது. இதை யாரோடதுன்னு விசாரிக்கிறேன். ஐயா, அதை தான் நானும் சொல்றேன். இது யாரோடதுன்னு விசாரிச்சு அவங்க கிட்ட சேர்த்துருங்க. பாவம், அவங்க என்ன கஷ்டப்பட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சாங்களோ. நேத்து தான் ஏதோ புதைச்ச மாதிரி இருக்குது, பாத்துக்கோங்க. அட, என்னோட பானை நிறைய பணம் அங்க இருக்குதே. இதுதான் சரியான வழி. எப்படியாவது கேட்டு நம்மளோடத வாங்கிட்டு வந்துருவோம். அப்படி இங்க பாரு, இந்த பானை முறுக்க என்னோட காசு தான்ப்பா. நான் தான் இதை கொண்டு வந்து உன்னோட நிலத்துல புதைச்சு வச்சேன். இன்னைக்கு எடுத்துடலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீங்க எடுத்துட்டீங்க. தயவு செஞ்சு கொடுத்துருங்க. ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இது உங்களோட பணம்னு எந்த ஆதாரமும் இல்லையே. அப்புறம் எப்படி நான் உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்? நீங்க ஏதாவது அதுக்கு ஆதாரம் சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல. இருங்க, கொஞ்சம் நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த பானையில மொத்தம் எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு சொல்லு. அதை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன். மொத்தம் எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு மட்டும் சொல்லு. ஐயா, அந்த பானையில மொத்தம் 150 பொற்காசுகள் இருக்கும்யா. எனக்கு நல்லாவே தெரியும். அதுல ஒரே ஒரு காசுல மட்டும் என்னோட பேர் அடிச்சிருக்கோம். நான் தான் என் ஞாபகார்த்தமா இருக்கட்டும்னு என் பேர் அடிக்க சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இன்னொரு காசுல பொன்னம்மான்னு ஒண்ணு அடிச்சிருக்கும் பாருங்க. அதுவுமே நான் தான் என் பொண்டாட்டி ஞாபகமா அடிக்க சொல்லியிருக்கிறேன். நீங்க சொல்றது எல்லாமே இருக்குங்கய்யா.
நிச்சயம் இது உங்களோடதா தான் இருக்கும். இந்தாங்க புடிங்க. எதுக்காக நீங்க அந்த நிலத்துல புதைச்சு வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்க முடியுமா? அட ஏன்பா அத வேற கேக்குற? இதவாச்சும் பத்திரப்படுத்தி வைக்கலான்னு பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பெரியவனுக்கு அது பொறுக்க மாட்டேங்குது. ஏற்கனவே அவங்களுக்கு சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டேன். இன்னமும் அது அடங்க மாட்டேங்குது. இந்த பொற்காசுகளையும் எப்படியாவது வாங்கி அழிச்சு ஏதாவது பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறியான். நேத்து ஃபுல்லா என் ரூம்குள்ள வந்து தொலைக்கிட்டு இருந்தேன். அதனால தான் அதை தூக்கிட்டு வந்து இந்த ஓரமா புதைச்சு வச்சேன் நானு. ஐயா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த போலீஸ் ஐயா எல்லாத்தையும் கவனிச்சுப்பாரு. நீங்க இனிமேல் ஏதாவது பிரச்சனை நேரா போலீஸ் கிட்ட வந்து சொல்லிருங்க என்ன. என்னோட 2 ஏக்கர் நிலம் இருக்குப்பா. அதை உனக்கு நான் பரிசா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இவ்வளோ கஷ்ட நஷ்டத்துலையும் எனக்காக இந்த பொற்காசுகளை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துருக்கிறியே, அதனால உனக்கு நான் அதை பரிசா வழங்குறேன் பார்த்துக்கோ. நீ அதை கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி ஏத்துக்கலைன்னா நான் பேசவே மாட்டேன் உங்ககிட்ட. ஐயா அதெல்லாம் எதுக்கு ஐயா? வேணாம், அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க. அதெல்லாம் முடியாது. நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது என்னோட அன்பளிப்பு. அந்த மாதிரி சொல்லி அவருக்கு இருந்த நிலத்தை அவர் பேர்ல எழுதி வச்சாரு. சுப்பையா நேர்மையா இருந்தனால அவருக்கான ஒரு பரிசு கிடைச்சிச்சு. இந்த மாதிரி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.